வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உணர்வுகளின் அடிப்படை சீவகாந்தம் அல்லது சீவகாந்தமே உணர்வுகளுக்கு அடிப்படை என்பதை சென்ற பதிவில் பார்த்தோம். அவ்வகையில் உயிர் சக்தி ஜீவகாந்தம், உயிர் சக்தி ஜீவகாந்தம் வரவு எந்தெந்த வழிகளில் கிடைக்கிறது, செலவு எவ்விதம் நடைபெறுகிறது? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஜீவகாந்தம் உடலுக்கு 4 வழிகளில் கிடைக்கிறது. உணவு மற்றும் நீரிலிருந்தும், காற்றிலிருந்து மூச்சாகவும், நட்சத்திரங்கள் கோள்களிலிருந்து வான்காந்தமாகவும், அஸ்ட்ரானமிக்கல் ரேடியேஷன், பூமியின் மையத்தில் ஏற்படுகின்ற அணுச்சிதைவு மற்றும் அணுக்கூட்டு மூலம் வரும் கதிர் இயக்கமாகவும், அட்டாமிக் ஃபிஷன் அண்ட் அட்டாமிக் ஃபியூஷன், ஜீவகாந்தம் மனித உடலுக்கு கிடைக்கிறது. சாத்வீகமான உணவை அளவு முறையுடன் பசித்த பின் புசித்தும், சீரான இரத்த ஓட்டத்திற்கு தேவையான அளவு நீரை அருந்தியும், பிராணாயாமம் செய்து சுத்தமான காற்றை சுவாசித்தும், பஞ்சபூத நவக்கிரக தவம் புரிந்து நம் எண்ணங்களை பாசிட்டிவாக மாற்றிக்கொண்டு வான்காந்த ஆற்றலையும், பூமியில் விளையும் காய் கனிகளை புசித்தும் ஜீவகாந்த ஆற்றலை நல்ல முறையில் நன்மை பயக்கும் வகையில் வரவாக்கிக் கொள்ளலாம். ஜீவகாந்த ஆற்றலின் செலவை 2ஆக பிரிக்கலாம். மனித விருப்பத்திற்கு கட்டுப்படாத உடல் உறுப்புகளின் இயக்கத்தால் தானியங்கி நரம்பு மண்டலம் மூலம் செலவழிவது, அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். உட்கொள்ளும் உணவை ரசமாக, இரத்தமாக, சதையாக, கொழுப்பாக, எலும்பாக, மூளையாக, அதாவது எலும்பு மஜ்ஜையாக, வித்தாக மாற்றம் செய்வதும் ஜூஸ், பிளட், பிளஷ், ஃபேட், போன் மேரோ, வைட்டல் ஃப்ளூயிட். உடலுக்கு தேவையானது போக மிகுதியை கழிவுகளாக வெளியேற்றவும் இத்தகைய தானாக இயங்கும் நியதியில் அடங்கும். மனித விருப்பத்தின் வழியே செலவாகும் இயக்கங்கள் நரம்பு மைய மண்டலம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இவை ஞானேந்திரியங்கள் கண், காது, மூக்கு, தோல், நாக்கு மூலமாகவும், கர்மேந்திரியங்கள் கை, கால், வாய், குதம், பாலுறுப்பு வழியே மனிதன் விரும்பி செய்யக்கூடிய செயல்கள் மூலமாகவும் ஜீவகாந்த செலவு நடைபெறுகிறது. இந்த ஜீவகாந்த ஆற்றல் செலவின் அளவு முறையை பொறுத்தே நம் செயலின் விளைவாக துன்பம், இன்பம், அமைதி, பேரின்பம் என்னும் உணர்வுகளை உணர்கிறோம். வாழ்க வளமுடன். நாளைய பதிவில் ஜீவகாந்த ஆற்றலை மேலும் எவ்விதம் அதிகரித்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.